இந்த ஒரு கம்பெனில அந்த கம்பெனில வேலை பார்க்குறவங்களோட சேலரி அப்படிங்கிறது அவங்க எத்தனாவது ஃப்ளோர்ல வேலை பார்க்குறாங்களோ அதை விட பல மடங்கு அதிகமா இருக்குமா. அப்படிதான் நம்ம ஹீரோ இந்த கம்பெனில வேலைக்கு சேர்றான். அவன் வேலைக்கு சேர்ந்த கொஞ்ச நாள்லயே 29வது ஃப்ளோர்ல இருந்து 39வது ஃப்ளோருக்கு ப்ரொமோஷன் ஆகி போயிடுறான். இப்ப அங்க இருக்கிற மேனேஜருக்கு ஒரு ஹாய் சொல்றான். அவன் பாத்தீங்கன்னா இவனை கண்டுக்கவே இல்ல. இப்ப அந்த இடத்துல இவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னன்னா, அந்த மேனேஜர் கசக்கி போட்ட பேப்பரை அயன் பண்ணி மறுபடியும் நீட்டா வைக்கிறது தான். இப்படி தினமும் அவன் அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் நீட்டா அயன் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கான். இப்படிதான் ஒரு நாள் அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் தூக்கிட்டு போகும்போது அதுல இருந்து ஒரு பேப்பர் மட்டும் கீழே விழுந்துருது. அந்த பேப்பரை எடுத்துட்டு போய் கொடுக்கலான்னு போறான். அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது கஷ்டப்பட்டு அயன் பண்ண பேப்பர் எல்லாத்தையும் ஒரு மிஷின்ல கொடுத்து கட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்து காண்டாகி அந்த பேப்பர் எடுத்துட்டு நேரா மேனேஜரை பார்க்க போறான். அங்க போனா மேனேஜர் உனக்கு 40வது ஃப்ளோர்ல ப்ரொமோஷன் கிடைச்சிருக்குன்னு சொல்றான். அதுக்கு அவன் அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி கேட்கறான். அவன் எதுவுமே சொல்லாதனால இப்ப அவன் கூட சண்டை போட்டு 40வது ஃப்ளோர் போறதுக்காக லிப்டுக்குள்ள வரான். இப்ப 40வது பட்டன் அமைக்கிறதுக்கு பதிலா 65வது பட்டன் அமைக்கிறான். அதனால லிப்ட் அந்த ஒரு இடத்துக்கு போகுது. ஆனா அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த 65வது ஃப்ளோர்ல யாருக்குமே ப்ரொமோஷன் கிடையாது. அங்க வரவங்க எல்லாத்தையுமே சாகடிச்சு தான் அனுப்புறாங்கன்னு. இதுக்கு நம்ம ஆபீஸ் எவ்வளவு பரவாயில்ல நினைக்கிறவங்க மட்டும் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க.